இன்னைக்கு திருக்காட்டுப்பள்ளி அருகில் இருக்கிற நேமத்துல காலா பிடாரி ஆலயத்திற்கு வழிபாடு செய்ய வந்திருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் இந்த மாவட்டத்தில இருந்து பூண்டி வெங்கடேசன், ராஜேந்திரன் போன்றவங்க, ஜீவா சிவகுமார் போன்றவங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறோம். நோக்கம் ரொம்ப எளிது. நேற்றைக்கு முந்தைய நாள் சந்திரசேகர் பேராசிரியருடன் பேசும்போது பேரரசர் ஸ்வரன்மாறன் அவர்கள் கிட்டத்தட்ட 16 போர்களில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தோல்வி என்பதை அறியாத ஒரு மன்னராக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் யுத்தத்துக்கு செல்லும் போதெல்லாம் காலா பிடாரிக்கு சிறப்பு வழிபாடு செய்து இங்க பூஜை செஞ்சு இந்த கடவுளுடைய அருளால தான் அந்த வெற்றி அவருக்கு கிடைத்தது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஸ்வர்ணன்மாறன் அவர்கள் இல்லையே தவிர அவரது வடிவமாக இன்னைக்கு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் ஆட்சி பண்ணியிருக்கிறார். அந்த நாட்டினுடைய பிரதமராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருமே இதுவரை தோல்வி என்பதை கண்டறியாத ஒரு பிரதமர். அவருக்கும் காலா பிடாரினுடைய அருள் வேண்டும் என்பதற்காக இந்த யுத்தத்துல பல சாகசங்களை செய்து கொண்டிருக்கிற இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட பாகிஸ்தானே துடைத்தெறிந்தது மாதிரியான ஒரு யுத்தம் நடந்து முடிந்திருக்கிறது. அதனால இந்த போர்ல பாரதம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்வதற்காகத்தான் இங்கே முயற்சித்தோம். பாருங்க, அந்த இந்திய ராணுவம் வெற்றி பெறணும், அதற்காக சிறப்பு வழிபாடுன்னு செய்து அந்த தேதி முடிவாகி சித்ரா பௌர்ணமின்னு அதற்கான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் சமூகங்களை போட்ட உடனே காலா பிடாரியோட அருள் நாங்கள் மதியம் 12 மணிக்கு போடுறோம், 5 மணிக்கு போர் நிறுத்தமே வந்துருச்சு. பாகிஸ்தான் அவங்களே கூப்பிட்டு நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு தயாராக இருக்கோம், இந்தியா யுத்தத்தை நிறுத்தணும், நாங்கள் சமாதானத்துக்கு தயாராக இருக்கோம்னு சொல்லி அங்கே போய் காலா பிடாரி நம்ம நேமத்தில் எப்படி வேலை செய்கிறாங்களோ அது மாதிரி பாகிஸ்தானில் போய் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதனால அந்த அருள் அங்கே வரைக்கும் போயிருக்கு. இதெல்லாம் தெய்வ செயல். அதனால இதெல்லாம் பகுத்தறி வைத்து கொண்டு இதெல்லாம் ஆராயக்கூடாது, அதை நம்புறேன். அதனால நாங்க எங்க கோரிக்கையை மாத்திட்டோம் அம்மனுக்கு. எப்படின்னா, யுத்தத்துல பாரதத்துக்கு வெற்றி வாகை சூட உதவிய ஐயா மோடி அவர்களுக்கும் இந்திய இராணுவத்திற்கும் நன்றி தெரிவித்து அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும் என்று காலா பிடாரியை வேண்டிக் கொள்வதற்காக இங்க வந்திருக்கோம். மாகாளத்து காலா பிடாரி.